கேளுங்கள் சகோதரரே. ஹரே கிருஷ்ணா. என்னோட பெயர் ரவிகாந்த் பாண்டே. எனக்கு 23 வயசு ஆகுது. நான் கொல்கட்டா யூனிவர்சிட்டியில் என்னோட பட்டப்படிப்பை முடிச்சிருக்கேன். நான் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன். உங்ககிட்ட இந்த சபையில் பேசுகிற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனாலும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என் மனசில் ஒரு கேள்வி எழும்புது. நான் ஏதாவது தவறாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தமிழ் கோர்வையாக பேச வராது, அதனால என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, சனாதன தர்மத்திலையும் எழுதப்பட்டிருக்கு, ஒரு பெண் குழந்தை பருவத்தில் அவளோட பெற்றோர்களால் பராமரிக்கப்பட வேண்டும், இளம் பருவத்தில் அவளோட கணவனால், அதன் பிறகு தாயானதுக்கு அப்புறம் அவளோட மூத்த மகனாலையும் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் பாசம் இல்லை, இந்த உலகத்தில் இச்சை மட்டும்தான் உண்டுன்னு சொல்லுது. பாசத்துக்கும் இச்சைக்கும் ரெண்டு வேற வேற தன்மை தான் இருக்கு. அதனால அது ரெண்டுமே ஒரே தளத்தில் இருக்க முடியறதில்ல. அதனால நமது உண்மையான கடமை என்னன்னா, இறைவனுக்கு சேவை பண்றது தான். சனாதன தர்மத்தில், அதாவது அர்ஜுனன் ஒரு முறை கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாரு, ஓ கிருஷ்ணா, நீ இந்த மனிதனோட என்ன பேசுகிறாய்? நான் பல மொழிகள் அறிய மாட்டேன், ஆகவே எனக்கு விளக்கவும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், ஒரு தவளை தன்னை ஒரு பாம்பு வந்து விழுங்குற நேரத்திலையும் எப்படி பேசுகிறதோ அதே போலவே நானும் சாவாக வந்து உண்ணுகிறேன். அதனால இந்த உலகத்துல பாசம் என்பது இல்லை, நாம திருப்தி அடைய விரும்புறோம். இது ஒரு சாதாரணமான பிணைப்புன்னு சொல்லலாம். சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் ஒரு ஆணுடன் பிணைந்துள்ளாள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பற்றாசையுடன் உள்ளான். ஆகவே இந்த சனாதன தர்மத்துல என்னன்னா, இந்த பகவத்கீதை வந்து 5200 வருஷங்கள் ஆச்சு, பைபிள் வந்து 2010 வருஷங்கள் ஆயிடுச்சு, உங்க குரான் வந்து 1400 வருஷங்கள் ஆயிடுச்சு. சனாதன தர்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால நான் அதில் இருக்கேன். நான் அதை நியாயப்படுத்தலை. பாருங்க, நமது வாழ்க்கை கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காகவே அமைஞ்சிருக்கு. உங்கள் கேள்வி என்ன? நான் சனாதன தர்மத்தை படித்துள்ளேன், அதற்கான கருத்துக்களையும் நான் தரவிருக்கிறேன். உங்கள் கேள்வி என்ன? சனாதன தர்மமும் இந்து மதமும் பெண்களை பாதுகாக்கிறது என்று சொல்கிறீர்களா? இல்ல, நான் கேட்கிறேன், நமது வாழ்க்கையோட கடமை பெண்களை திருப்தி பண்றதா, அல்லது கடவுளை திருப்தி செய்யறதா, அல்லது கடவுளோட சேவையை விரிவுபடுத்துவதாங்கிறது தான் என்னோட கேள்வி. சகோதரர் கேட்கிறார், நமது கடமை பெண்களை திருப்தி செய்வதா அல்லது கடவுளை திருப்தி செய்வதா? ஆம். சகோதரரின் கேள்வி, நம்முடைய கடமை என்ன? பெண்களை திருப்தி செய்வதா, அங்கு இச்சை உள்ளது, பாசம் உள்ளது, அல்லது கடவுளை திருப்தி செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். சனாதன தர்மத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். எனது சொற்பொழிவில் நான் கூறியதைப் போல குரான் கூறுகிறது, சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 21, இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே பாசத்தையும் கருணையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். அல்லாஹ் உங்களின் இயற்கையான துணையை, உங்கள் மனைவியை படைத்துள்ளான். அவர்களோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்து ஆறுதல் பெறுவதற்கும் அமைதி பெறுவதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் அன்பின் பிணைப்பை உங்கள் நெஞ்சங்களில் உண்டாக்கினான். ஒரு முறை முகமது நபி அவர்கள் கூறினார்கள், உங்கள் மனைவியுடன் நீங்கள் புணர்ச்சி செய்தாலும் அது ஒரு தர்மமே என்று கூறினார்கள். தோழர்கள் கேள்வி கேட்டார்கள், மனைவியுடன் புணர்வதும் தர்மமா, எப்படி? நபி அவர்கள் பதில் அளித்தார்கள், ஏனென்றால் சட்டப்பூர்வமாக அதை செய்கிறீர்கள். உங்கள் மனைவி அல்லாது வேறொரு பெண்ணோடு நீங்கள் அவ்வாறு செய்தால் அது தடை செய்யப்பட்டுள்ளது. உங்கள் இச்சையை சட்டப்பூர்வமாக தீர்த்து கொண்டால் அது தர்மமாகும், அது ஹைராகும், அது சிறப்பானதாகும். ஆகவே உங்கள் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வெகுமதி அளிப்பான். மேலும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள், அதாவது அன்பும் உண்டு, இச்சையும் உண்டு. நானும் சனாதன தர்மத்தை படித்திருக்கிறேன். சனாதன தர்மத்தில் குறிப்பிட்டுள்ள ஓரிரை கொள்கையை நான் பாராட்டுகிறேன். இந்து மதமானது பல வித்தியாசமான பிரிவுகளை கொண்டது என்று நீங்கள் அறிவீர்கள். பல மத பிரிவுகளை உள்ளடக்கியது. அதில் உயர்வான மத நூல்கள் ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி. ஸ்ருதி ஹிந்து ஆகமங்களின்படி கடவுளின் வார்த்தைகள், மேலும் வேதங்கள் தான் உயர்வானவை. அது கடவுள் ஒருவரே என்கிறது, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்புகிறது. பல மேற்கோள்கள் காட்ட முடியும். எனது வீடியோ கேசட்டை பாருங்கள். இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள். ஆனால் நாம் பெண்களை திருப்திப்படுத்த வேண்டுமா அல்லது கடவுளை திருப்திப்படுத்த வேண்டுமா? முதலில் நான் எனது பேச்சில் மனித சமூகம், ஆணோ பெண்ணோ, முதலில் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன். இறைவனை திருப்திப்படுத்தும் அதே நேரத்தில் நீங்கள் பெண்களை திருப்திப்படுத்தலாம், படுத்தாமலும் போகலாம். இறை பக்தி உள்ள பெண்ணாக இருந்தால் நீங்கள் கடவுளை திருப்திப்படுத்தினால் அதிலேயே அவளும் திருப்தி அடைவாள். உதாரணத்திற்கு, இறைவன் உங்கள் மனைவியுடன் மட்டும் உறவு கொள்ளுங்கள் என்கிறான்.
இறைபக்தி உள்ள நல்ல பெண் மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் இச்சை மிகுந்த பெண் மகிழ்ச்சி அடைய மாட்டாள். ஏன் கடவுளை பின்பற்றுகிறாய், என்னை பின்பற்று என்பாள். அவள் சைத்தானுக்கு ஆட்பட்டவள். அவள் தீமைகளின் காலடி சூடாக இருக்கலாம். நீங்கள் கிருஷ்ணரை பற்றி கேள்வி கேட்டீர்கள். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் அளித்தார். நீங்கள் கிருஷ்ணரை பற்றி குறிப்பிட்டதனால் அவர் இந்துக்களுக்கு ஒரு முன்மாதிரி. மகாபாரதத்தில் படித்தால், அதாவது ஏற்கனவே நான் ஒற்றுமைகளை பற்றி பேசியிருக்கிறேன், நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதனால் கூறுகிறேன். மகாபாரதத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? அதாவது கிருஷ்ணர் ஆற்றின் கரைக்கு செல்லும் போது அதிகமாக பெண்கள் குளிக்கும் நேரத்தில் செல்வார். அப்போது அவர் அப்பெண்களின் உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார். எதற்காக? பாசத்தாலா, இச்சையாலா? ஏனென்றால் அவரு கடவுள். ஒருவேளை எனக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும் என்றால், கடவுள் பெண்களின் உடைகளை எடுத்துச் சென்று நிர்வாணமாக வெளியே வாருங்கள் என்று கூறினால் நீங்களும் நானும் ஏன் அப்படி செய்யக்கூடாது? கடவுளை பின்பற்றுவதானால் இதையும் பின்பற்ற வேண்டியதுதானே? முடியாது. ஏனென்றால் அது எல்லாவற்றையும் கடந்தது. கடவுளைப் போல நம்மால் இருக்க முடியாது. அவர் வேறு நிலையில் உள்ளார். ஆனால் நீங்கள் கிருஷ்ணரை கடவுளாக நினைத்தால், கடவுள் பெண்களின் உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடுபவராக இருந்தால், பெண்களை நிர்வாணமாக வாருங்கள் என்று கூறினால் அதையே நீங்கள் செய்ய முடியுமா? சுலபமாக செய்யலாம். அதைத்தான் திரைப்படங்களில் பார்க்கிறோம். இது போன்ற காட்சிகளை பார்க்கிறோம். நான் சொல்ல வருவது, நாம் சரியான செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சனாதன தர்மத்தை படித்திருக்கிறேன். அதில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் உள்ளன. ஆனால் அதில் எது சரியில்லையோ அதை நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் கிருஷ்ணரை பற்றியும் இச்சையை பற்றியும் பாசத்தை பற்றியும் பேசினீர்கள். கிருஷ்ணரின் பல விஷயங்களை பாராட்டுகிறேன், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. அவர் கூறிய பல விஷயங்கள் சரியானது. நீங்கள் சத்திரியனாக இருக்க வேண்டும், அநீதியை எதிர்த்து போராட வேண்டும், அது உறவினர்களாக இருந்தாலும் சரி. இதை அவர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார். அத்தியாயம் 2 வசனம் 31. இதையே குரானும் கூறுகிறது. சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 135. நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருங்கள். உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ விரோதமாய் இருப்பினும் அல்லாஹ்வுக்கே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். அல்லாஹ் இருவரையும் காப்பதற்கு அருகதை உள்ளவன். குரானோடு ஒத்துப்போனால், உண்மையான கடவுளின் வார்த்தையோடு ஒத்துப்போனால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதில் இருக்கும் எல்லாவற்றையும் கடவுளின் வார்த்தை என்று ஏற்க முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், இதுதான் ஃபுர்கான். எது தவறு எது சரி என்பதை பிரித்தறியும் மூல பிரமாணம். நீங்கள் இதை படித்தால், இதுதான் மனித சமூகத்திற்கு எல்லாம் வல்ல இறைவனால் அருளப்பட்ட கடைசியும் இறுதியுமான இறை வெளிப்பாடு. இதை நீங்கள் படித்தால் ஒரு சின்ன தவறு கூட காண முடியாது என்று சவால் விடுகிறேன். நம்மிடையே உள்ள மற்ற நூல்கள், மற்ற மத கிரந்தங்கள் காலத்தின் மாற்றங்களால் மாற்றப்பட்டுள்ளன. மனித கரங்களால் மாசடைந்துள்ளன. இதை யார் சொல்கிறார்கள்? நான் இல்லை. கிறிஸ்தவத்தின் அறிஞர்கள் கூறுகிறார்கள் பைபிள் அதன் உண்மையான தன்மையில் பராமரிக்கப்படவில்லை என்று. மகாபாரதத்தில் தேர்ந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஆரம்பத்தில் மகாபாரதம் கதையாக அர்ஜுனனின் பாட்டனாரால் மக்களுக்கு கூறப்பட்டது. பிறகு 8000 ஸ்லோகங்களாக இருந்த அவை 24,000 ஸ்லோகங்களாக கூட்டப்பட்டது. இப்பொழுது 1,00,000 உள்ளன. மனிதர்களால் மாசடைந்துள்ளது. கூட்டப்பட்ட விஷயங்களை என்னால் ஏற்க முடியாது. சர்வ வல்லமை வாய்ந்த இறைவனை விடுங்கள். இறைவனின் தூதர்களாவது இந்த காரியத்தை செய்வார்களா? நான் என்ன சொல்கிறேன்? இது ஒருவேளை இடைச்சொற்களாக இருக்கலாம். நான் இறைவனின் தூதர்களுக்கு மரியாதை தருகிறேன். ஆனால் இந்த மனிதர்கள் புனிதமானவர்கள் என்று நீங்கள் சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள். ஆகவேதான் இது கற்பனையானது, இது சேர்க்கப்பட்டது என்று நான் கூறுகிறேன். ஆகவே நான் ஒரு புத்தகத்தை படிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன். அது எந்த இடைச்சொற்களும் இல்லாமல் 100% பரிசுத்தமானது. அல்லாஹ் குரானில் வாக்களிக்கிறான். சூரா ஹிஜ்ரில் அத்தியாயம் 15 வசனம் 9. நாம் தான் இவ்வேதத்தை இறக்கினோம், நாமே அதன் பாதுகாவலனாக இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டு அதில் மாசுபடாமல் அவனே பாதுகாக்கின்றான். இதை நீங்கள் வாசித்தால் உலகில் பெண்களுக்கு தரப்பட்ட புனிதமான உரிமைகளை தெரிந்து கொள்ள முடியும்.